இடம் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அந்த திரும்புகிற இடத்தில் ஒரு வீடும் ஒரு காலி இடமும் இருக்கிறது. அந்த இடத்தில் தமிழ் சைவ ஞான திருமடம் என்ற முறையில் ஒரு திருமடம் விரைவில் அமைய இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்குரிய அடிப்படை வேலைகள் செய்யப்பட்டு விட்டன. எனவே மிக விரைவில் நமக்கு அங்கு ஒரு திருமடம் அமைந்து திருமுறை வழிபாட்டுக்கு ஏற்றாற் போல, எப்படி நமக்கு இன்றைக்கி நம்முடைய சித்தாந்த மரபில் 24 நம்முடைய நெறிகளுக்கு பார்க்கும் பொழுது புறப்புறச் சமயம், புறச்சமயம், அகச்சமயம், அகப்புறச் சமயங்கள் என்று பல நெறிகள் சொல்லப்பட்டாலும் சித்தாந்த செந்நெறி என்று இவற்றெல்லாம் கடந்து நிற்பது போல திருமுறை வழிபாட்டிற்கு எப்போதும் உறுதுணையாக நிற்கக்கூடிய வண்ணமாக சோமசுந்தர நாயகர் முதலாக மறைமலை அடிகளார், அவரை தொடர்ந்து அழகரடிகள், அவரை தொடர்ந்து ஆடலரசு ஐயா போன்ற பெருமக்கள் நமக்கு திருமுறை சார்ந்த நெறியில் சிவபூசை வழிபாட்டையும் செந்நெறியும் நமக்கெல்லாம் கற்பித்து இந்த நெறியில் நாமெல்லாம் நிற்கக்கூடிய வண்ணமாக பெரும் பணிகளை நமக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இங்கு அமையக்கூடிய அந்த தமிழ் சைவ ஞான திருமடம் என்ற முறையில் இந்த மரபின் அடிப்படையில் முதல் ஒரு திருமடம் அமைய இருக்கிறது. நான் சொல்ல செய்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு வாங்கியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, நான் புரிந்து கொள்வதற்காக சொல்லுகின்றேன். நம்முடைய திருக்கைலாய பரம்பரை என்பது நந்தியம்பெருமானிடத்திலிருந்து இந்த உபதேச பரம்பரை தொடர்கிறது. அப்படி தொடர்ந்து வருகிற பொழுதுதான் நமக்கு உமாபதி சிவத்தின் பிறகு அவருக்கு வழி மாணவர், அவருடைய மாணவர் என்று வருகிற பொழுதுதான் நம்முடைய திருக்கைலாய பரம்பரை திரு ஆவடுதுறை ஆதீனம் என்று சொல்லக்கூடிய அந்த திருமடம் நமச்சிவாய மூர்த்திகளால் தான் அந்த திருமடம் அமையப்பெறுகிறது. மரபு என்று வரும்பொழுது அது கைலாய பரம்பரை. ஆனால் திருமடத்தை அமைத்து முதலாக திருமடம் அமைத்து பணி செய்த பெருமை நமச்சிவாய மூர்த்திகளுடைய பெருங்கருணை திறத்துக்கு உரியது. அதுபோல் தருமை ஆதீனம் என்று எடுத்துக்கொள்வீர்களானால் நம்முடைய குருஞான சம்பந்தர் தான் திருமடத்தை அமைக்கிறார் என்பதை பார்க்கிறோம். சூரிய நாராயண கோயில் திருமடம் இருக்கிறது. சிவாக்கர யோகிகள் என்று சொல்லக்கூடிய பெருமகனார் தான் அந்த திருமடத்தை நிறுவுகிறார். இவங்க எல்லாமே கைலாய பரம்பரைக்கு உரியவர்கள் தான். அந்த திருமடம் என்பது பிற்காலங்களில் சமய பணிகளுக்கு ஏதுவாக அவ்வப்ப பகுதிக்கு கூடிய மக்களை நன்னெறிப்படுத்துவதற்காக நம்முடைய பெரியவர்கள் இறைவன் திருவருள் உணர்த்த நம்முடைய அருளாளர்கள் அந்த திருமடங்களை அமைத்து தொடர்ந்து சைவ பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற அந்த பணிகளைப் போல திருமுறை சார்ந்த இந்த நெறி நமக்கு நிலைத்து நிற்கும் பொருட்டாக ஒரு திருமடம் முதலாக சைவ நெறியினுடைய திருமுறை சார்ந்த ஒரு திருமடமாக கவுந்தப்பாடியில் அண்டமுழுதுடை பெருமானுடைய இந்த ஆலயத்தில் அருகில் அமைய இருக்கிறது. நம்முடைய கோயிலுக்கு பக்கத்தில் அந்த திருமடமானது அமைய இருக்கிறது. இந்த மடத்தினுடைய நிறுவனராக நம்முடைய மடத்தினுடைய தோற்றுவித்தவர் எப்படி சொல்லும் பொழுது நமக்கு நம்முடைய பெரியவர்களை நினைவுபடுத்துகிறோமோ அதுபோல எதிர்காலத்தில் தமிழ் சைவ ஞான திருமடத்தை தோற்றுவித்தவர் என்ற பெருமை நம்முடைய போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய அருக்குருநாதர் ஒளியரசு ஐயா அவர்களுக்கு இந்த வாய்ப்பை அண்டமுழுதுடை பெருமான் நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார். எனவே சென்னையில் போய் அடிக்கடி குருநாதர் பார்த்து நம்ம சிரமப்பட வேண்டியதில்லை, நமக்கு பக்கத்திலேயே வந்துவிட போகிறார். எனவே விரைவில் அதற்குரிய அனைத்து வகையான பணிகளும் நிறைவு செய்த பிறகு அதற்குரிய ஒரு வழிபாட்டு முறை இருக்கிறது. அதற்குரிய பெரியவர்கள் வந்து அதற்குரிய அந்த திருமடத்தினுடைய தலைவர் என்ற முறையில் சில சடங்குகள் செய்து அதுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள் செய்யப்பட வேண்டும். இன்றைக்கி உங்களுக்கு அறிவிப்பதற்காக இந்த செய்தி சொல்லப்படுகிறது. பின்னாளில் அதற்குரிய அழைப்புதல் தயார் செய்யப்பெற்று சான்றோர் பெருமக்கள் எல்லாம் இங்கு வந்திருந்து நமது ஐயா அவர்களுக்கு அந்த மடத்தினுடைய தலைவராக திருப்பொறுப்பு ஏற்கக்கூடிய வண்ணமாக அதற்குரிய விழா மிக விரைவில் நிகழும் என்பதை மட்டும் உங்களிடத்தில் செய்தியை சொல்லிக் கொள்கிறோம். இதெல்லாம் நமக்கு எவ்வளவோ
காலத்தில் தொடர்ந்து நடைபெற்ற வழிபாட்டினுடைய பயனாக திருமுறை வழிபாடு நம்முடைய அண்டமுழுதை பெருமானில் தொடர்ந்து நடைபெறுகிறது. நம்முடைய சிவாச்சாரியார் ரமேஷ் ஐயா அவர்கள் தொடர்ந்து அங்கே உடன் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லோருமே அந்த திருமுறையின் கண் அவங்க கொண்டிருக்கிற அந்த ஈடுபாடு, நம்முடைய பெருமக்களுடைய அன்பினுடைய காரணமாக இந்த திருமடம் நமது பகுதியில் அமைய இருக்கிறது என்பதுதான் சாலச் சிறந்ததாக இறைவன் திருவருள் நமக்கெல்லாம் கூட்டி வைத்திருக்கிறார். இந்த ஒரு நாம் வாழ்கிற காலத்தில் ஒரு புதிய திருமடம் இன்று அமைய இருக்கிறது. எப்படி இன்னைக்கு 14ஆம் நூற்றாண்டில் இந்த திருமடங்கள் தோற்றுவிக்கப்பட்டன, 13ஆம் நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்டன என்று சொல்லுகிறோமோ, அதுபோல 21ஆம் நூற்றாண்டில் ஒரு புதிய திருமடம் தோற்றுவிக்கப்படுகிறது. அது தமிழ் ஞான சைவ திருமடம் என்கிற ஒரு மடம் நமது பகுதியில் அமைய இருக்கிறது என்பது நமக்கெல்லாம் இறைவன் கொடுத்த பெரும் கொடை என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, அதற்குரிய வழிபாடுகளும் முறையான அறிவிப்புகளும் விரைவில் உங்களை தேடி வரும் என்பதை சொல்லி இந்த செய்தியை இந்த அளவில் நிறைவு செய்து நாம் மீண்டும் பாராயணத்துக்கு செல்வோம். ஐந்தெழுத்து பெருவேள்வியை ஒரு 10 நிமிடம் நாம் சொல்ல